என்ன இவ்வளோ இன்னும் ஆளைய காணோம்? புஷ்பா, புஷ்பா, காப்பி போட்டே இல்லையா? கொஞ்சம் கொண்டு வா, காப்பி போட்டேனா. காலையில் எழுந்திரிச்சோன்னே நீங்கள் முதல்ல என்ன செய்வீங்க? நியூஸ் பேப்பர் தானே படிப்பீங்க. படிங்க, நான் கொண்டு வரேன் போட்டு. எந்திரிச்ச உடனே என்னை வையாமல் உங்களுக்கு பொழுதே போகாது. காப்பி காப்பின்ட்டு போட்டு கொண்டு வரேங்க. சரி, கொஞ்ச நேரம் நியூஸ் பேப்பர் படிப்போம். இன்று உங்களுக்கு நிறைய பணம் வரவு உண்டு. பரவாயில்லையே, நல்ல விஷயமா இருக்குதே. நீங்கள் அமைதியாக இருந்தாலும் பிரச்சனை உங்களை தேடி வரும். ஹாய் மகனே, இந்தா பிரச்சனை நம்ம தேடி வந்துருச்சுல. சொல்லுங்க டாடி. டேய் மகனே, காலையில் எழுந்திரிச்சி வாக்கிங் போயிட்டு அப்படி வரதில்லையாடா? காலையில் எழுந்திரிச்சோன்னா வந்து சேரில் உட்காந்துக்கிற. ஏப்பா இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? ஏண்டா, நீ செய்கிற வேலையெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நான் செய்கிற வேலையெல்லாம் நீ செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் சேரில் உட்காந்துருக்கணும். சரி, இப்போ அதுக்கு என்ன? ஆனால் பாரு, நான் வாக்கிங் போயிட்டு வரேன், நீ பாரு இப்படி சேரில் உட்காந்துருக்கேன். நல்ல இளவட்ட பிள்ளை, பம்பரமாக சுத்த வேண்டாமாடா? வேண்டா இப்படி இருக்க. கரெக்டாக நான் காப்பி போட்டு வரேன், நீங்களும் ஜாக்கிங் போயிட்டு வந்துட்டீங்க. என்ன மாமா, அந்தாங்க காப்பி எடுத்துக்கோங்க. கொண்டா மருமகளே. ஏண்டி, காப்பி கேட்டது நான், கொடுக்குறது யாருக்குடி? சரி மருமகளே, நீ போய் வேலையை பாரு. எப்பா, காப்பி கேட்டது நான்ப்பா. என்னப்பா நீங்கள் காலையிலே வந்து இம்சை பண்ணிக்கிருக்கீங்க? டேய் போடா, போய் வேறு வேலை வெட்டி ஏதாச்சும் இருந்தால் போய் பாருடா. என் பசங்க 3 பேரை கூட நம்பிடலாம், இந்த பெருசை நம்பக்கூடாது. ஷப்பா. என்னடா மகனே, கூப்பிட்டியா? தெரியாமல் எப்பான்னு சொல்லிட்டேன், தயவு செய்து போகிறீங்களா? ஸ்டூபிட் ஃபெலோ. ஏண்டி சுஷீலா, உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் டைனிங் டேபிள் மேலே ஏறாதான்னு. கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காடி. சாப்பிட்றது டைனிங் டேபிள் மேலே போய் ஏறிக்கிட்டு இருக்க. அந்த ஸ்டூல் எடுத்துட்டு வந்து போட்டு ஏறினா என்னடி உனக்கு? ஏம்மா, இப்போ இதுதாம்மா கிடச்சிச்சு, சும்மா இரு. என் ஹைட்டுக்கு இதுதான் கரெக்டாக இருக்கும். ஸ்டூல்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கும். இப்போ நீ என்கிட்ட வாங்க போகிற பாரு. ஏண்டி, உனக்கு ஒரு வாரம் உப்புமா கிண்ட கற்றுக் கொடுத்தோம்டி, அதை பண்ணையா இல்லையா? ஏம்மா, அதுக்கு தாம்மா கடுகு தேடிக்கிட்டு இருக்கேன். நீலாம் கல்யாணம் முடிஞ்சு போய் அந்த வீட்டில் போய் என்னதான் சமையல் செய்ய போறியோ எனக்கும் தெரில. என்னைய மாதிரி பொண்ணுங்க இருப்பாங்கன்னு தெரிஞ்சுதான் ஊருக்குள்ள நிறைய ஹோட்டல் திறந்து வச்சிருக்காங்க. அது உனக்கு தெரியுமா தெரியாதா? இந்த வாய்க்குலாம் ஒன்றும் குறைச்சல. என்ன புஷ்பா, என்ன காலையிலே என் பிள்ளைய பிடிச்சி வஞ்சிக்கிட்டு இருக்க? பாருங்கப்பா. சரி சரி, அப்பா அம்மான்னு சேர்ந்துட்டீங்களா? சரி, என்னங்க என்ன காலையிலே சமையல் கட்டு பக்கம்? வேற ஒன்றும் இல்லை, உனக்கு சமைச்சு கொடுக்கலாம் தான். அப்படியாங்க? அடா நீ வேற, நிரஞ்சனங்க, அவனை தேடி தான் வந்தேன். என் குரங்கு, அது மேலே உட்காராதுன்னு உன்னை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். அதை விடுடி, அவள் வாட்டுக்கு ஏறி உட்காந்தா உனக்கு என்ன வந்துச்சு? அது என்ன உடையவா போகுது? அதானே, எங்கள் அப்பா கட்டின வீடு, நான் எது மேலாம் ஏறி உட்காரு, உனக்குன்னு வந்துச்சு. இந்த வாய்க்குலாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை. அவனை எங்கடி? அதை தாண்டி உன்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்னங்க, நம்ம சின்ன அருண் இருக்காம்ல, அவன் காலேஜில் ஹால் டிக்கெட் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்களாம். அதை பார்க்க சொல்லி நம்ம நிரஞ்சனை அனுப்பிச்சி விட்டுருந்தேன். போய் பார்த்துட்டு வாடா தம்பி, ஏன் ஹால் டிக்கெட் தரமாட்டேங்காங்க, என்ன ஏதுன்னு தெரிஞ்சுட்டு வான்னு அனுப்பிச்சி விட்டுருந்தேன். ஓ அப்படியா? உன் சின்னவனுக்காண்டி தான் வரைஞ்சி கட்டிட்டு இந்த பையில அனுப்பிச்சி விட்ருக்கியா? அவன் காலையிலே மாடியில் உட்காந்து சீட்டில் ஆண்டுக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் எங்கே உருப்பிட போகுதுன்னு தெரில. எப்பா, ஒருவேளை ஹால் டிக்கெட் கிடைக்கலன்னு நம்ம அண்ணன் சோகத்தில் உட்காந்து சீட்டில் ஆண்டுக்கிட்டு இருக்கானோ? நீ சும்மா வாயை மூடுறி. அந்த சொலையா 2 லட்ச ரூபா கட்டியிருக்கோம் அவனுக்கு காலேஜ் ஃபீஸு. ஹால் டிக்கெட் மட்டும் தர மாட்டேங்காங்க. அதான் நிரஞ்சனை அனுப்பிச்சி விட்டேன். போய் பார்த்துட்டு வாடா தம்பிக்கு, ஏன் ஹால் டிக்கெட் கொடுக்கல, என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வான்னு அனுப்பிச்சி விட்டேன். ஏண்டி, போய் அவனை ஆடி அனுப்புவேன். அவன் அங்கே போய் டென்ஷன் ஆகிக்கிட்டு இருப்பான் அந்த வாத்தியார்கிட்ட. நீ வேற ஏற்கனவே தொட்டதுக்கெல்லாம் கோவப்படுவான். உங்களெல்லாம் அனுப்பிச்சி விட்டா ஒரு வேலைக்கு ஆக மாட்டேங்க. அவனை அனுப்பிச்சி விட்டா தான் என்ன ஏதுன்னு கரெக்டாக அவங்ககிட்ட கேட்டு வாங்கிட்டு வருவான். நீங்கள் பெசாட்டி இருங்க. ஹலோ, வணக்கம் சார். யார் நீங்கள்? இல்லை மேடம், இங்கே அருண் ஒரு பையன் படிக்காமல, அது என் தம்பி தான். நான் இப்போ அவனுக்காண்டி தான் வந்திருக்கேன். ஓ அருணா? அருண் அப்படி இங்கே யாரும் படிக்கலையே. இல்லை மேடம், இங்கே தான் படிக்கிறான் அருண். மேடம், செகண்ட் இயர் படிக்காமல, அந்த பையனோட அண்ணன் தான் நான். ஓ அந்த அருணா? சொல்லுங்கள், என்ன வேணும் உங்களுக்கு? ஒன்றும் இல்லை மேடம், ஃபீஸ்லாம் கட்டியிருக்கோம், ஆனால் ஹால் டிக்கெட் மட்டும் தரமாட்டேன்னு சொல்லிட்டீங்களா? என்ன காரணத்துக்காண்டி தரமாட்டேன்னு சொன்னீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஓ அதுவா சார், அந்த பையன் வரதே இல்லை சார் காலேஜுக்கு. நான் நாள் பார்த்தது காலேஜ் ஃபஸ்ட் டே. இப்போ வரைக்கும் அந்த பையனை நான் பார்க்கவே இல்லை. அதனால தான் சார் சொல்கிறேன், அவனுக்கு ஹால் டிக்கெட் கொடுத்தால் கூட வேஸ்ட்டு தான். அவன் ஒன்றும் படித்து எழுதுனா தானே. அவன் வரவே இல்லையே, எப்படி பரிச்சு எழுதுவான் சொல்லுங்கள்? ஐயோ, காலேஜுக்கே வரதில்லையா மேடம்? ஓகே சாரிங்க மேடம், நான் என்னன்னு போய் வீட்டில் போய் பார்க்குறேன். அந்த பையன் ஒழுங்காக கிளாஸ் அட்டன் பண்ணாலே போதும் சார். ஏன்னா அட்டண்டன்ஸ் மார்க் உங்கள் பையனுக்கு 0 தான் இருக்குது. ஏன்னா ஒரு கிளாஸ்க்கு தான் அட்டன் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கடுத்து பார்த்துக்கலாம். ஓ சாரி மேடம், நான் பார்த்து பேசிட்டு வரேன் மேடம். சார், இன்னொரு விஷயம், அவன் ஃபீஸுமே எதுவுமே கட்டலை சார். இங்கே நீங்கள் கொடுத்த காசு எதுவுமே ஃபீஸ் வரலை. அந்த பையன் நாள் அட்டண்டன்ஸ் மட்டும்தான் வந்திருக்கு. ஓ சரிங்க மேடம். சரி சார், நாளையிலேருந்து கிளாஸ்க்கு அனுப்புங்க, நான் பார்த்துக்கிறேன் அவனை. இல்லை மேடம், இவ்வளோ டீட்டெயில் கொடுத்துட்டீங்களா? இனிமேல் நானே அவரை பார்த்துக்கிறேன். ஓகே, தேங்க்யூ சார். உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படி பண்ணியிருப்ப நீ? ஏண்டா, என்னடா பிரச்சனை? எப்பா, என்னை அடித்தவன் அங்கே கல் குட்டார நின்றுக்கிட்டு இருக்கான். நீ என்னையை பார்த்து என்ன பிரச்சனைன்னு கேட்குற? நீ ஏதாவது தப்பு பண்ணியிருப்ப, அதனால தான் உன்னை அடிச்சிருப்பான்.
எப்பா இவனுக்கு ஹால் டிக்கெட் கொடுக்கலன்னு இவன் இவ்வளோ தூரம் சொன்னானே, அங்கே இவன் என்ன செஞ்சு வச்சான்னு நீ அவன்கிட்ட என்னைக்காச்சும் கேட்டிருக்கியா? இவன் என்ன செஞ்சிருக்கான்னு தெரியுமா உனக்கு? டேய் என்ன பண்ணி தொலைச்ச சொல்லி தொலையண்டா. டேய் அவன் என்ன தப்பு செஞ்சுட்டான்னு இப்போ அவனை போட்டு அந்த அடி அடிக்கிற? உங்களுக்கு தெரியாது, அவன் ஃபீஸ் கட்ட கொடுத்த காசை அங்கே காலேஜில் ஃபீஸே கட்டலை தெரியுமா உங்களுக்கு? சரி விடுறா, மறுபடி போய் அந்த பணத்தை கட்டிட்டா போச்சு. அதையும் நானும் கேட்காமலா வருவேன், கேட்டுட்டு தான் வந்தேன். எழுதுனாலும் இவன் ஃபெயில் ஆயிடுவான். ஏன்டா இப்படி சொல்கிற? அவன் எழுதுனா ஏன் ஃபெயில் ஆகிறான்? காலேஜுக்கு போனா தானே. அவன் ஒரு நாள் கூட காலேஜுக்கு போகவே இல்லை. மொதல் நாள் காலேஜுக்கு போனதோட சரி, இப்போ வரைக்கும் அவன் காலேஜுக்கே போகலை. அவன் எப்படி பாஸ் ஆவான்? அவனுக்கு மொதல் நாளே எல்லா போர்ஷனும் புரிஞ்சிருச்சு போல. அதான் எதுக்கு காலேஜுக்கு போயிட்டுன்னு புக்கை மூடி வச்சுட்டு பேசாட்டி இருந்திருப்பான். வேற என்ன, காலேஜுக்கே போகலை, பிற ஏன் ஃபீஸும் கட்டணும்னு வச்சிருப்பான். அப்படி தானேடா? என்னடா எல்லாரும் பேசும்போது அமைதியாக இருந்தா, நான் பேசும்போது முறைச்சிக்கிட்டு வர? என்ன உனக்கு ரொம்ப கொழுப்பாயிருச்சா என்ன? வளர்ப்பு சரியில்லை. உங்கள் அப்பா ஒழுங்காக வளர்த்துனானா இப்படிலாம் இருக்குமா? எப்பா நீங்கள் அமைதியாக இருங்க, என்ன ஏன் சொல்கிறீங்க? சரிடா, நான் எதுவுமே சொல்லலை, நான் போகிறேன். ஆனால் அன்னைக்கே நான் சொன்னேன்ல, இவனை காலேஜ் போகிறேன்னு சொல்லிட்டு 8 போட்டுட்டு போவான். நான் காலேஜ் ஆஃப் டேன்னு சொல்லிட்டு வந்தாலும் அங்கே தான் உட்காந்துருப்பான். ஃபுல் டே எந்த நாள் பார்த்தாலும் அந்த சவத்தில் தான் உட்காந்துருப்பான் இவன். அவன் காசுன்னு கேட்கும்போதெல்லாம் கொடுத்தே, என்னைக்காச்சும் அவன் காலேஜில் ஃபீஸ் கட்டின பில்லை வாங்கி பார்க்கணுன்னு உனக்கு அறிவு இருந்துச்சாடி? கொஞ்சமாச்சும் அறிவே கிடையாது இவளுக்கு. என்னங்க, நான் இவன் காலேஜ் போவான்னு நினச்சேன், இப்படி செய்வான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. டேய் நிரஞ்சன், அம்மாட்டெல்லாம் இனிமேல் கணக்கு வழக்கெல்லாம் நீ கொடுக்கணாடா. எல்லா கணக்கு வழக்கையும் நீயே வச்சுக்கோ. வீட்டு செலவுக்கு மட்டும் காசு கொடு போதும். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்ப்பா, அதெல்லாம் கிடையாது. உன்ட்ட தான் இனிமேல் எல்லா கணக்கு வழக்கம் இருக்கணும். இனிமேல் ஏதாச்சும் காசு கம்மியானா நான் உன்ட்ட தான் கேட்பேன், பார்த்துக்கோ. உன் தலையில் நீயே மண்ணள்ளி போட்டுக்கிட்டா யாரால காப்பாற்ற முடியும்? இல்லைம்மா, அது வந்து இல்லைம்மா நொல்லம்மான்ட்டு வாயை மூடு. ஏய், நீயாச்சும் வந்து ஒழுங்கா சமையல் கற்றுக்கிற வேலையாச்சும் பாரு. அவனை மாதிரி உருப்பிடாமல் போயிடாத. அம்மா, நான் என்னம்மா செஞ்சேன்? அவனுக்கு காலேஜெலாம் செட் ஆகாது. செவனேன்ட்டு அவனுக்கு சமையல் கற்றுக் கொடுங்க, நான் போகிறேன். சப்பா அடிச்சு அடி கண்ணங்களாம் பழுத்து போச்சுப்பா. இது என்ன கையா கரலா கட்டையான்னு தெரியல. இனிமேல் இவன்ட்ட அடியாக வாங்கக்கூடாது. என்ன இன்னைக்கு திவ்யா படத்துக்கு வரேன்னா ஒன்றும் வர காணும், எங்கே போனான்னு தெரியலையே. அட இது யாரு? அதுவும் நம்ம இடத்துல வந்து நிற்கிறது. நிரஞ்சன் இங்கே தான் வருவார், இன்னும் ஆளை காணுமே. என்ன எதுக்கு வந்து வழியை மறைக்க? அது ஒன்றும் இல்லை, என் காலேஜ் வழியாக தானே போவீங்க, என் காலேஜில் கொஞ்சம் இறக்கி விட்டுருங்களேன். எனக்கு அங்கே வேலை இல்லை, நான் கோயிலுக்கு போக வேண்டியிருக்கு. பரவாயில்ல, நானும் வரேன். கோயிலுக்கு போயிட்டு அப்படியே என்னை காலேஜில் இறக்கி விட்டுருங்களேன். கோயிலுக்கு போயிட்டு அங்கேருந்து எனக்கு வேறு வேலை இருக்குது, தயவுசெய்து தொந்தரவு பண்ணாதீங்க. பரவாயில்ல, நீங்கள் என்னை கோயிலில் இறக்கி விட்ருங்க. உங்களோட சாமி கும்பிட்டு நான் அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி போய்க்கிறேன் காலேஜுக்கு. உனக்கு என்ன பைத்தியமா? பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஆமாம், உன் மேலே. இந்த பாரு, நான் எங்கேயுமே நீ போகிற இடத்துக்கு எங்கேயுமே போகல, எனக்கு வேறு வேலை இருக்குது, தயவுசெய்து எனக்கு தொந்தரவு பண்ணாது. ஆனால் எப்போவுமே நான் உங்க கூடயே வரணும்னு ஆசைப்பட்றேன். மேடம் உங்களை எங்கே போகணுன்னு மட்டும் சொல்லுங்கள், நான் உங்களை அங்கே ட்ராப் பண்ணுறேன். நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? பார்த்தியா, உன்கிட்ட கேட்டால் யாரோ ஒருத்தவங்க வந்து தாரேன்னு சொல்கிறாங்க. நீ ஆனால் ஒன்றும் லிஃப்ட்டு கூட வண்டியில் கூட ஏற்ற மாட்டேன்ற, என்கிட்ட சரியாக பேசக்கூட மாட்டேன்ற. அதான் லிஃப்ட் தரேன்னு சொல்கிறான்ல, அவங்க கூட போக வேண்டியதானே. அடா வாங்க மேடம், நான் கூப்பிட்டு போகிறேன், வண்டியில் வந்து ஏறுங்க. அடைச்சிப்போ, ரொம்ப தான் பந்தா படம் ஓட்டாத, வா வந்து வண்டியில் ஏறு. செருப்பு பிஞ்சிருண்டா, ஒழுங்காக போயிரு. அட வாமா, ரொம்ப தான். வேறே போனவன் திரும்பி வந்தான்னு வச்சுக்கோயேன், உனக்கு கை கால் இருக்குமானே தெரியாது. கை செய்து ஓடி. சரி நம்ம கடைக்கு போவோம்.